சயின்ஸ் வெர்சஸ் பைபிள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதும் வேதாகமத்தின்படி நிரூபிக்கப்பட்டதும் சில இதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேராக கண்டென்ட் உள்ள போயிடலாம். ஸோ கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியிலிருந்து இந்த உலகம் உருண்டையாக இருந்துச்சுன்னு யாருமே நம்பலை. ஸோ அந்த உலகம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதுன்னு தான் நினச்சிருந்தேன். ஒரு வேளை ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் நம்ம. சரி, இன்னொரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பூமி தட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார் அந்த மனுஷன்லாம் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் என்கின்ற மனுஷன் சொல்கிறாரு, இந்த பூமி வந்து தட்டையாக தான் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இறந்து போயிடுவோம், அதுக்கு மேலே தாண்டி போனால் நம்ம கீழே விழுந்துருவோம், அந்த பூமிக்கு அண்ணாட்ட போய் நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் கிறிஸ்து பிறந்தது பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 160வது வருஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலம்பஸ் என்கின்ற மனுஷன் பூமி உருண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அறிவியல் அறிஞர்கள்லாம் போயிட்டு கண்டுபிடிச்சதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் வந்து ரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இப்போது நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அது ரொம்ப சந்தோஷம். சரி, பைபிளில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபு எழுதின புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, பூமி வந்து ரவுண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஸோ இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு பிறந்ததுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இப்போ டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட உலகமானது உருண்டை என்பது இயேசு பிறந்து 160 வருஷத்துக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ நாள் பைபிள் யாரும் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க. சரி, யாருக்கு தெரியும். இன்னொரு 3 மக்கள் 3 விதமாக யோசித்தாங்க. யார் யார் எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல யோசிக்கிற முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான். இந்தியர்கள் எப்பயுமே கொஞ்சம் கலாச்சாரத்தின்படியாகவும் வித்தியாசத்தை போல அவங்களுடைய சிந்தனையும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கலாச்சாரத்தில் அவங்க எப்படி வித்தியாசமாக இருக்கிறாங்களோ அவங்க சிந்தனை எப்படி வித்தியாசமாக இருந்துச்சுன்னு பார்க்கலாமா. இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருந்தாலும் கூட அது எப்படி நிற்கிது, இந்த உலகம் ரவுண்டாக இருந்தால் எப்படி உலகம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அறிவியல் பூர்வமாக எப்படி அவங்க யோசித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய மிருக ஜீவன்கள் வந்து இந்த பூமியை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்குது. அது எப்படிப்பட்ட மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைகளும் பாம்புகளும் பெரிய பெரிய ராட்சச பாம்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியை டைட்டாக பிடிச்சின்னு இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள். நம்மளை போல நம்மளுடைய கலாச்சாரத்தில் போல அவங்களுடைய கலாச்சாரம் ரொம்ப பெரிய கலாச்சாரம். ஆனால் அந்த கலாச்சாரத்தில் அவங்க என்ன சிந்தித்தாங்க, அவங்க என்ன யோசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூமி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தூண்கள் இருக்குது. அந்த 5 தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியை கெட்டியாக பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பினேன். கிரேக்கர்கள் ஒன்று நினைச்சாங்க. கிரேக்கர்கள் என்ன நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்லாஸ் என்கின்ற ஒரு மனுஷன் இந்த பூமி என்ன பண்ணுறாருன்னா பிடிச்சினுக்கிறாரு, அதனால தான் பூமி கீழே விழாது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த 3 விதமும் பார்த்தீங்கன்னா 3 வித கதைகள் அது இருக்கிறது. அது சொன்னால் உங்களுக்கு டைம் போகாது, எனக்கு டைம் போகாது. அடுத்த விஷயம் தெரியுமா. சரி, ஒரு மனுஷனுக்கு ஏன் கனவுகள் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சயின்டிஃபிக் விதத்தில் யாரும் கண்டுபிடிக்கல. மனுஷன் ஓய்வு எடுக்கிறது தூங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கனவுகள் வருது, வித்தியாசமான கதாபாத்திரத்தெல்லாம் என் கனவுல கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு இன்னமும் அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்படலை. ஸோ வேதம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கனவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு மனிதனிடத்தில் பேசுவதற்கு ஒரு இடமாக அது தோணுகிறது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடைசி புஸ்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற சுவிசேஷம். இந்த வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அந்த மனிதனுக்கு தந்த ஒரு தரிசனம், ஒரு சொப்பனமாக அது விளங்கப்படுகிறது. ஸோ அநேக விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவன்
எப்படி ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொப்பனத்தின் மூலியமாக பேசுகிறத பைபிள் நிறைய இடத்துல அனுமதிக்குது. ஸோ வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா, பைபிள் படி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு கனவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது தேவன் ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூன்றாவது போயிடலாம். ஒரு மனுஷன் செத்தது பிறகு எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெரிய கேள்விக்குறி தான் அது. ஸோ எல்லாரும் ஒரு விதத்தில் சொல்லுவான், நான் வந்து செத்துட்டேன்னா வந்து நான் வந்து ஒரு பறவையாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் சொல்லலாம். ஸோ அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெத்து வந்து 2 விதமான டெத் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் டெத்து, ஒன்று பயாலஜிக்கல் டெத். கிளினிக்கல் டெத்துன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிளினிக்கல் டெத். ஹார்ட் வந்து பம்ப் ஆகாது அப்படி நிற்கிதுன்னா அது வந்து கிளினிக்கல் டெத்துன்னு சொல்கிறாங்க. அப்படித்தானே? அப்படிதான் கிளினிக்கல் டெத்துன்னு சொல்கிறாங்க. பயாலஜிக்கல் டெத்து அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் டெத்துனா நம்மளுடைய கை கால்கள் செயலற்று போய் அது ஓடாது அப்படியே நிற்கிதுன்னா அதுக்கப்புறம் இருதயம் நின்று மூச்சு நிற்கிது, அதுதான் வந்து இன்னொரு விதத்தில் அவங்க டெத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 விதமான டெத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வேதத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் என்ன சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா செத்ததுக்கு பிறகு தான் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம உண்மையோடும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வேதம் சொல்லுகிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக அவங்களுடைய சிந்தனை வந்து வேறுபட்டதாகவும், பைபிளில் படி பார்த்தீங்கன்னா அநேக விதத்தில் முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கிறது. ஆனால் அறிவியல் விதத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அநேக விதத்தில் அவங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கே ஆன்சர் தெரியாத முழிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் அப்படியாப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு பதில் தரக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைபிள் படிக்கிறது தப்பு இல்லை.